அந்த மாதிரி எந்த பிசினஸும் கண்டினியூ ஆக கூடாது. அதுக்காக தான் உங்க கூட வரேன். ஓகே வீரா, உனக்கு தான் உடம்பு சரியில்லை, அதனாலதான் சொல்றேன். இல்ல நான் கண்டிப்பா வருவேன். கான்ட்ராக்டோட காப்பிக்காக அப்பாவும் பெரியப்பாவும் உள்ள கூப்பிடுறாங்க. வாங்க, சீக்கிரம் போயிட்டு வாங்க. நீங்க வந்ததும் கிளம்பலாம். சரி, Okay? போங்க போங்க போங்க, சீக்கிரம் வந்துருங்க. நான் இங்கே வெயிட் பண்றேன். ஓய், ஆள் நிக்கிறது தெரியல. என்ன வீராக்கண்ணா, பயந்துட்டியா என்ன? எங்களை அடையாளம் தெரியலையா? பாரிக் பிரதர்ஸ் பா. மொத்தம் டீமா வந்திருக்கோம் தம்பி. எதுக்குடா வந்திருக்கீங்க? ஆஹா, சூப்பர். நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் கரெக்ட் தான்டா. இந்த வீரமான வீரா இப்ப பச்சை குழந்தை வீராவா ஆயிட்டா. இதுதான் சரியான நேரம்டா. எக்ஸாக்ட்லி. இல்லனா இந்நேரம் தம்பி ஐயோ, நாங்க பயந்துட்டோம். ஆமா, நானும் பயந்துட்டேன். நாங்க பயந்துட்டோம் வீரா. ஒழுங்கா குடுறாங்க. அது சூப்பர். சாவியை குடுறா. சாவியை குடுல. இல்லனா என்ன வெடிச்சிருவியா? புஸ்ன்னு வெடிச்சிருவியா? ஆமா, எப்படி அடிபட்டுச்சு? ஓஹோ, ஒரு சின்ன காயப்பட்டதுக்கே புலி பூனை ஆயிடுச்சே. தம்பி, அது சின்ன காயம் இல்லையாப்பா, அது ஏதோ மந்திர கீரலாமா. நீ ரொம்ப கரெக்டா சொன்னடா. அது சரி, உனக்காக சண்டை போட ஏதோ பொண்டாட்டில வச்சிருக்கேன் மேடா. ஆமா, கூப்பிடுறா, கூப்பிடு. நாங்களும் பாத்துட்டு போறோம். அந்த பூனைய கூப்பிடு. சாருக்கு கோவம் வருது பாரு. சீரியஸ்பா, ரொம்ப சீரியஸ். அவ்வளவு செம்ம அழகுன்னு கேள்விப்பட்டனப்பா. ஷட் அப். ஓ, இங்க பாரு, கோவம் வருது. ஆமா, நான் பயந்துட்டேன். ஆமா, என்ன சொல்லி கூப்பிடுவ? பேபி. பேபியா, ஹாட்டியா? ஹாட்டி, வாமா வாமா, சீக்கிரம் வெளியே வா. ஹாட்டி, நீ எங்க இருக்க? வெளியவாமா, உனக்காக நாங்க எல்லாம் காத்துட்டு இருக்கோம். உன் ஹஸ்பண்ட் தான் இப்ப ரொம்ப கூல் ஆயிட்டானே. சூடான ஆம்பளைய பாக்கணும்னா வெளியே வா. நாங்க என்னடா சொன்னோம்? உன் பொண்டாட்டியை கூப்பிட சொன்னோம். உனக்கு சொன்னா புரியாதுல? இங்க பாரு, இப்பவே உனக்கு டைவர்ஸ் வாங்கி தந்துடுறோம். பவானி, என்னாச்சு? நீ எங்க போன? அக்கா, இங்க பாருங்க, பச்சை பூண்டு. ஜெனாவோட ரூம்ல தரையில தண்ணி பாட்டிலும் இருந்துச்சு. ஆனா ஜனாக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? அப்படின்னா ஒருவேளை ஜனா... நான் ஜனாவை ரொம்ப நல்லவன்னு நம்பி திரும்பவும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்க்கா. கொஞ்ச நாளாவே அவன் நல்லவனா மாறிட்டான்னு நான் நம்பினேன், திருந்திட்டான்னு நான் நினைச்சேன். ஆனா நான் தான் பைத்தியக்காரி. அவனுக்காக நான் வீரா கிட்டயே சண்டை போட்டேன்க்கா. ஆனா வீரா சொன்னதுதான் உண்மை. ஜனாவை எப்பயும் நம்பவே கூடாதுக்கா. அவனுக்கு ஏமாத்த மட்டும்தான் தெரியும், அதனாலதான் ஏமாத்திருக்கான். கொஞ்சம் நல்லா வீராக்கு நடக்கிற எல்லா கெட்டதுக்குமே அந்த ஜனா மட்டும்தான் காரணம். இப்ப ஜனா அவன் ரூம்லயும் இல்ல. இப்போ நீ என்ன பண்ண போற? நான் முதல்ல போய் வீரா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். அனி, வீரண்ண வெளிலதான் இருக்காரு. எனக்கு தெரியும், நான் போய் லான்ல பாக்க. லான்ல இல்ல, he is leaving. அவர் தபிஷன தக்ஷி கூட ஆபீஸ் போறாரு. சரி. அப்பா, என்னாடி? இந்தா வாங்கிக்க. இன்னைக்கு உனக்கு அடினா என்னன்னு காட்டுறோம். டேய், இவன் பொண்டாட்டிய கூப்பிடுங்கடா. இன்னைக்கு தான் அவளுக்கு உண்மையான ஃபர்ஸ்ட் நைட். வீரா, வீரா, உனக்கு எதுவும் ஆகல? பவானி, நீ உள்ள போ. பவானி, நீ உள்ள போ. பவானி, பவானி. இவன் நம்ம நினைச்சதை விட ஹாட்டா இருக்கல மச்சான். ஆமா மச்சி. ஒழுங்கா வீடு போய் சேர்ந்தா இங்க இருந்து கிளம்பிடுங்க. நாங்க இங்க இருந்து கிளம்புறோமா? அதுக்கு முன்னாடி உன்னை கூட்டிட்டு போறோம். கைய வச்ச மவனே, என் குடும்பத்தை வம்புகளுக்கு அது அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வீரா, வீரா.